கோவை மாநகராட்சி 15வது வார்டு சுப்பிரமணியம்பாளையம் ஜல்லிக்குறை இடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர் மற்றும் காத்திருப்போர் அறை கட்டுவதற்கான பணிகளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 15வது வார்டு பகுதியில் பூங்கா சுற்றுச்சுவர் அமைக்கவும் மற்றும் 1வது வார்டில் தார் சாலை அமைக்கவும் மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் 1வது வார்டில் குடிநீர் குழாய் பணிகளையும் பார்வையிட்டார். கோவை மாநகராட்சி 15வது வார்டில் உள்ள சுப்பிரமணியம்பாளையம் ஜல்லிக்குறை இடுகாட்டுக்கு சுற்றுச்சுவர் மற்றும் காத்திருப்போர் அறை கட்ட சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் கட்ட அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் PRG அருண்குமார் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக துடிலூர் பகுதி செயலாளர் வனிதாமணி, வட்ட செயலாளர்கள் சுரேஷ் பாபு, சாந்தி பூஷன், பந்தல் வீடு பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் மோகன்ராஜ், அண்ணா தொழிற்சங்க பகுதி செயலாளர் முருகேசன், MGR இளைஞரணி பகுதி செயலாளர் ரமேஷ்குமார், சக்திவேல், பழனிசாமி, கருப்புசாமி, நந்தகுமார், அபிபுல்லா, 14வது வார்டு நாகராஜ், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் பச்சைமுத்து, மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல் காதர், செந்தில் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 14வது வார்டில் அங்குள்ள பூங்காவிற்கு சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டியும் 1வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்கள் புதிய தார் சாலை அமைக்கவும் மனு அளித்தனர். அதன் பிறகு சுமார் 2.30 லட்சம் மதிப்பில் 1வது வார்டு கிரீன் கார்டன் பகுதியில் புதியதாக அமைக்க இருக்கும் குடிநீர் குழாய் பணிகளை MLA நேரில் ஆய்வு செய்தார். இதில் அதிமுக அம்மா பேரவைச் செயலாளர் கவிச்சந்திரமோகன், நிர்வாகிகள் நாகராஜ், செங்குட்டுவேல், நகர நிர்வாகிகள் கோவிந்தராஜ், ஸ்ரீனிவாசன், அன்பு, செல்வராஜ், செந்தில்குமார், சந்திரசேகர், சாகுல் ஹமீத், குபேரன், கார்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.